இன்றைக்கு நாம் பார்ப்பது ஞானமும் குடும்பமும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா துறைக்கும் வெற்றியாய், சிறப்பாய், மகிழ்ச்சியாய் வாழ வேதமே நமக்கு வழிகாட்டியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-6 வரை. நாம் எல்லாருமே வாசித்தால் நல்லா இருக்கும். மைக்கில் இருக்கிற சகோதரன் வாசிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் சத்தத்தை எழுப்பிக் கொள்ளுங்கள். எல்லாருமே வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நம் இதயங்களில் பதியட்டும். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வாத்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியீனன் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. அது தொடர்ந்து 10-11 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து குடும்ப வாழ்வுக்கு வேண்டிய ஞானம் கர்த்தர் எவ்வளமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் சத்தியங்களை, அதை நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாழும் இந்த பொல்லாத நாட்களிலே உலகத்தில் குடும்ப அமைப்புகள் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு நல்ல குடும்பங்கள் குட்டி பரலோகமாய் இந்த பூமியிலே வாழதான் குடும்பங்களை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் ஞானத்தின் புத்தகம். நீதிமொழிகளில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு பார்த்துட்டீங்க? 31 அதிகாரங்கள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அதிகாரம் கேலண்டர் வைஸாக நம்ம வாசிக்கலாம். வாசிப்பது மிக அவசியம். வாசிப்பவர்கள் அறிவில் ஞானத்தில் தேறிக்கொண்டே இருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் வெற்றியாய் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா அறிவுரைகளும் நீதிமொழிகளே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமென். இதுதான் திருமண வாழ்வுக்கு ஒரு சரியான கையேடு. அது மாத்திரல்ல, குடும்ப வாழ்வுக்கு வழிகாட்டி. அது மாத்திரல்ல, ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கும் இதுதான் சரியான ஒரு கையேடாக இருக்கும். சந்தோஷமான குடும்பம் வாழ்வதற்கு இது ஒரு சரியான புத்தகம். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, an apple a day keeps the doctor away. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா டாக்டருக்கு வேலையே இல்லை. அப்படி தான் இங்கேயும் நம்ம பார்த்தீங்கன்னா a chapter, இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் a chapter a day makes you successful in every way. உங்கள் வாழ்வின் எல்லா துறையிலும் வெற்றியாய் வாழ ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை வாசிங்கள். அப்படி என்றால் வெறும் நீதிமொழிகள் புத்தகத்தையே ஒவ்வொரு நாளும் வாசித்து வருடம் முழுதும் கால ஓட்ட சொல்லலை. நீங்கள் வாசிக்கிற மற்ற பகுதிகளோடு இணைத்து கொண்டு இதை கேலண்டர் வைஸாக இதையும் கூட்டிக் கொள்ளுங்கள் என்று அன்போடு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு காரில் போயிட்டு இருந்தாங்களாம். 2 பேருக்கும் நல்ல சிவியர் ஆர்கியூமெண்ட். 2 பேருக்கும் ஒரே பேச்சில் கசாமுசான்னு பேசிக்கிட்டே காரில் போயிட்டுருக்காங்க. கணவர் மனைவியை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணவோ இல்லை கிண்டல் அடிக்கவோ வெளியில் ஜன்னலில் பார்த்தா ஒரு கழுத கூட்டம் போயிட்டுருந்துச்சான். அவர் சொன்னாராம், பாரு உன் சொந்தக்காரெல்லாம் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்களாம், திரும்பி பார்த்தா, ஆமாம் அவங்க என் சொந்தக்காரர் தான், அவங்க எல்லாம் என் இன்லாஸ், அவங்க எல்லாம் என் மாமனார் மாமியார் நாத்தனார் குழந்தனார் அப்படின்னு சொல்லி அவளும் பேச ஆரம்பித்தாளாம். இப்படி உலகத்தில் ஏட்டிக்கு போட்டி பேசிக்கொண்டு குடும்ப வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கவில்லை. நாம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குடும்ப வாழ்வில் எப்படி ஞானமாய் செயல்பட வேண்டும் என்ற நல்ல ஆலோசனை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இங்கே உட்கார்ந்து இருக்கிற வாலிப பிள்ளைகளாம் நினைக்காதீங்க, அப்பாப்பா இன்னைக்கு ஃபேமிலிக்கு தான் ஆலோசனை செய்தி, நம்மலாம் என்ன பண்ணுறது, நமக்கு ஒன்றும் செய்தி இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களாம் நாளைக்கு குடும்பங்களை ஏற்படுத்தக்கூடிய
ஒரு நபர்கள், தலைவர், தலைவிகளாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு நல்ல அந்த செய்திகளெல்லாம் கேட்டு நாளைக்கு ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை இந்த பூமியிலே நீங்கள் அனுபவிக்க இந்த ஆலோசனைகளை இப்பொழுதே உள்ளத்தில் சேர்த்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, உங்கள் எதிர்காலத்துக்கு உலகத்தில் தேடிட்டு போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தரை நாடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மகிமையான எதிர்காலத்தை அமைத்து தருவார். பரலோகத்தில் ஏற்கனவே வரைந்து அவர் வைத்திருக்கிற அந்த மகிமையான எதிர்காலம் இந்த பூமியிலே உங்களுக்கு அமைக்கப்படும். அது பெற்றுக்கொள்கிற வாலிப பிள்ளைகள்லாம் ஒரு ஆமேன் தான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குடும்பம் என்பது தேவனால ஏற்படுத்தப்பட்டது. ஆமேன். அது தேவன் ஒவ்வொருவருக்கு தந்த ஒரு விலையேறப்பெற்ற ஒரு கிஃப்ட். Family is a gift of God. Family was designed by God. தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு அங்கம், ஒரு அமைப்பு. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்குள்ள தான் நம்ம அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள், நேரங்களை செலவழிக்கிறோம். கொஞ்சம் வயது கூடுதலாக ஆனால் கூட நீங்கள் இங்கே உட்காந்து யோசித்து பாருங்க, உங்கள் அதிகமான நேரம் நீங்கள் சந்தோஷமாய் கழித்த நேரங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் தான். குடும்பத்துக்குள்ளே யாரும் வேறு மாதிரி வேஷம் போட வேண்டிய அவசியமே இல்லை. பெஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஒரிஜினாலிட்டி நல்லா தெரிந்து கொள்ளணும்னா எங்கே போய் பார்க்கணும்? உங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் போய் பார்க்கணும். உங்களுடைய வீக்னஸ்ஸு, பலவீனம், உங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட்டு பாயிண்ட் என்ன, எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியது உங்கள் குடும்பத்தில் தான். ஆமேன். ஒரு மனிதர், ஒருவர் வடிவமைக்கப்படுவதே குடும்பத்தின் மூலமாகத்தான். ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல நபரை வடிவமைத்து தரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல குடும்பங்களை ஏற்படுத்ததான் தேவன் நமக்கு எல்லா சத்தியங்களையும் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எதெல்லாம் ஒரு நல்ல நியமனமாய் ஏற்படுத்தினாரோ அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுறது, அது எதிர்மறையாக போராடி அந்த அமைப்பை சீரழித்து அதை தாறுமாறாக்கி கொள்வது யாருடைய வேலை தெரியுங்களா? சாத்தானுடைய வேலை. ஒரு குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம், அந்த ஒருமனம், அந்த ஐக்கியம், அந்த சமாதானம், அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் திருடி அந்த குடும்பத்தை அப்படியே நரகமாக்கி வேடிக்கை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக வாலிபர்கள் அவளுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்கள் இன்றைக்கே நல்லா யோசிக்கணும். ஒரு திருமண வாழ்விலோ எதிர்காலத்துக்குள்ளே போகும்போது ட்ரையல் அண்ட் எரர் போய் பார்ப்போம், கல்யாணம் பண்ணி பார்ப்போம், நல்லா நடந்தால் வாழ்வோம், இல்லைன்னா அதை அப்படி டிவோர்ஸ் பண்ணிவிடுவோம் என்ற ஒரு நிலை அல்ல. ஆமேன். செருப்பு மாத்திர மாதிரி வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஆமேன். தேவன் ஏற்படுத்தின வாழ்க்கை அது கனத்துக்குரியது. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் வீட்டை கட்டாராக்கில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஒரு குடும்பத்தை கட்டுகிறவர் யார் தெரியுங்களா? கர்த்தர். அவர்தான் மாஸ்டர் பில்டர், மாஸ்டர் ஆர்கிடெக்ட். அவர்தான் அதை அழகாக வடிவமைக்கிறவர், அதை கட்டி எழுப்பக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றால் நம் குடும்பங்கள் கட்டப்பட பொறுப்பு யார் கையில் கொடுக்கணும்? தேவன் கையில் கொடுக்கணும். ஆமேன். இந்த 9ஆம் அதிகார நீதிமொழிகள் ஆரம்பமாகும் பொழுதே ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து, அழகாக அதை சித்திரம் தீர்த்து என்று சொல்லப்படுகிறது. வீட்டை கட்டுறது யாருங்க? ஞானம். ஞானம் தன் வீட்டை கட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு எத்தனை தூண்? 7 தூண் அமைக்கிறதாம். நம்மளாம் ஒரு வீட்டை கட்ட பிளான் பண்ணும்போது 7 தூண் அல்ல, பல தூண்களை நாம் போடுறோம். ஆனால் இந்த வீட்டுக்கு வேதத்தில் 7 தூண்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த 7 தூண்களை எல்லாமே வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ப்ராக்டிக்கலாக அந்த 7 தூண்கள் என்னவா இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் வேகமாக சொல்லுகிறேன். முதலாவது ஃபியர் ஆஃப் காட், தெய்வ பயம்.
முதல் தூண் எதுவா இருக்க வேண்டும்? தெய்வ பயம். ரெண்டாவது, ஒரு குடும்பத்தில் தொடர்பு கொள்ளுதல், தொடர்பு, உறவு, கம்யூனிகேஷன் ரெண்டாவது. மூன்றாவது, ஒரு குடும்பத்தில் சமாதானம். ஹோம் ஸ்வீட் ஹோம்னு சொல்லுவாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளே என்ன வேணுங்க? சமாதானம். நான்காவது, அன்பு. ஒரு குடும்பத்துக்குள்ள அன்பை தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரிடத்திலே எதிர்நோக்குகிறார்கள், பார்க்கிறார்கள். அடுத்தது சந்தோஷம். அடுத்தது போஷாக்கு. அடுத்தது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஒழுக்க முறைகள் வேண்டும், டிசிப்ளின் வேண்டும். 7 எழுதி கொண்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு 3 தூண்களை முக்கியப்படுத்தி உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் முழுவதும் திரும்ப திரும்ப ஞானத்திற்கும் குடும்பத்திற்கும் ஏகப்பட்ட அட்வைசஸை அழகா சாலமோன் ஞானி நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதே நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களில் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒவ்வொரு அறைக்குள்ள போனால் அது இனிமையாக இருக்கும், அருமையாக இருக்கும். விலையேற பெற்ற அந்த பொருட்கள் என்று சொல்லும் பொழுது நான் உலக பொருட்களை சொல்லலை. இந்த உலகத்தில் பணம் கொடுத்தே வாங்க முடியாதது எதுனா சந்தோஷம், சமாதானம், அன்பு. இதெல்லாம் தாங்க தெய்வ பயம் விலையேற பெற்றது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆலயத்தில் உலாவுகிற அதே தேவன் தான் உங்கள் வீட்டிலேயும் உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்கள் வீட்டிலேயும் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக முதல் ஒரு தூணை நாம் பார்க்க போகிறோம். அதுதான் தெய்வ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அது கட்டாயம் முதல் தூணாக அமைக்கப்பட வேண்டும், அஸ்திபாரமாக அமைக்கப்பட வேண்டும். இந்த அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் என்ன வாசித்தோம் தெரியுங்களா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். முதல் காரியமே, ஞானத்துக்கு ஆரம்பமே எது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் ஆரம்பிக்கும் போது முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற வார்த்தையும் அதே தான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். யாரு விரும்ப மாட்டாங்களாம் ஞானத்தை? மூடர் ஞானத்தை என்ன செய்வாங்களாம்? அசட்டை பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னங்க? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று 8ஆம் அதிகார நீதிமொழிகள் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தீமையான காரியங்களை குடும்பத்துக்கு விலக்கி அதை ஒதுக்கி தள்ளுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். கர்த்தருக்கு பயப்படுவதினாலே மனுஷர் என்ன செய்வாங்களாம்? தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோபின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் எனக்கு பிடித்த ஒரு அதிகாரம். காரணம், யோபு ஒரு நல்ல குடும்ப மனிதர், ஒரு நல்ல செம்மையான ஒரு குடும்பத்தை நடத்தின ஒரு பக்தியுள்ள தேவ மனிதர். அவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 10 பிள்ளைகள் இருந்தாங்க. 7 குமாரர், 3 குமாரத்திகள். அந்த 10 பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்தவர் தான் இந்த யோபு. யோபு 28ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பொண்ணுக்கு ஒரு விளைவிடம் உண்டு, வெள்ளியும் புடமிட ஒரு ஸ்தலம் உண்டு, ஆனால் ஞானத்துக்கு பிறப்பிடம் எங்கே? ஞானத்தை எங்கே கண்டுபிடிப்பது என்று முழு அதிகாரத்திலுமே ஞானம் எங்கே எங்கே தேடுவேன், எங்கே போய் கண்டுபிடிப்பேன்? ஆறுகளிலா, குகைகளிலா, மலைகளிலா எங்கே போய் அதை கண்டுபிடிக்க முடியும் என்று அலைந்து அலைந்து அவர் தேடும்போது கடைசியில் அந்த யோபு 28ஆம் வசனத்தில் அவர் அழகான ஒரு முடிவுக்கு வருகிறார். அவர் சொல்றாரு, மனுஷனை நோக்கி ஆண்டவரே பதில் கொடுக்கிறாராம், இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். ஆமென்.
யோபு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டார். இனி நாம புஸ்தகங்கள், ஃபிலாசபி புஸ்தகம், சைக்காலஜி புஸ்தகம், இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம் தேட வேண்டியதில்லை. எல்லா பதிலும் கிடைக்கக்கூடிய புஸ்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். நமக்கு இதில் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. பவுல் நமக்காக தான் ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எபேசியர் 1:17 அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அறிவிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு குடும்பத்தினர் எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. அதே யாக்கோபு சொல்லுவார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அவர் ஒருத்தரையும் கடிந்து கொள்ள மாட்டார். அவர் எல்லாருக்கும் ஞானத்தை அருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஞானத்தினாலே குடும்பங்கள் கட்டப்படுகிறது. ஆமென் என்று சொல்வோமா? ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க வேண்டிய முதல் காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு கணவன் மனைவி தேவனோடு நல்லா இணைந்து வாழ்பவர்களாய் இருந்தா, ஐயோ சில பேர் கணவன்மார்கள் சொல்லுவாங்க, 30 வருஷம் இந்த அம்மாவோட வாழ்ந்த இன்னும் புரிஞ்சு கொள்ளவே முடியல, 40 வருஷம் இவரோட வாழ்ந்த இன்னும் இவரை நான் புரிஞ்சு கொள்ள முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு மத்தியிலே ஒரு நடுவர் இருக்கிறார், ஒரு தலைவர் இருக்கிறார், குடும்பத்தை நடத்துகிறவர், இருவரையும் இணைத்து வைத்திருக்கிறவர், கட்டி காப்பவர். அவர்தான் நம் இரட்சகர் இயேசு, நம் ஆண்டவர். அவர்தான் குடும்பங்களை இணைத்து மகிழ செய்கிறவர். ஒரு குடும்பம் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கணும். அந்த ட்ரையாங்கிள், அந்த முக்கோணத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தில் மேலே யார் இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் இருக்கணும். அவருக்கு தான் குடும்பத்தில் முதன்மையான ஸ்தானம், முதன்மையான இடம் அவருக்கு தான். அப்படி வைத்து வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு ஆமேன் என்று சொல்லுங்க. இல்லைனால இன்றைக்கு ஆமேன் என்று சொல்லி துவங்குங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனோடு நல்ல உறவு வைத்திருக்கிற, பயந்து வாழ்கிற ஒரு மனிதன் தன் மனைவியோடவும் நல்ல உறவு வைத்திருப்பார். மனைவிக்கு உண்மையான புருஷனாய் வாழ்வார். ஆமென். அவங்களுடைய உறவு தேவனோடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் குடும்பத்தில் அமைக்கப்படுகிறது. அப்படி கணவன் மனைவி கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் பாக்கியமுடையவர்கள். அந்த பிள்ளைகள் கர்த்தராலே என்றென்றும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமேன் என்று சொல்லுவோமே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து வாழணும்னா அது என்னங்க? அவர் கண்ணவன் குத்திடுவாரா, தண்டிச்சிருவாரா? ஐயோ, ஆண்டவர் என்று சொன்னால் பயப்படக்கூடிய அந்த ஒரு பயம் எப்படிப்பட்ட பயம் என்று அநேகர் நினைப்பாங்க. அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா தண்டிக்கிறதுனால, அவர் கொடுமையாக இருக்கிறதுனால, அவர் இப்படி பண்ணிடுவார் அப்படி பண்ணுறதில்ல. அவர் அன்புள்ளவர், அவர் பாசமுள்ளவர், நேசிப்பவர். அவர் பேரில் வைத்திருக்கிற அந்த நேசத்தின் நிமித்தம், பாசத்தின் நிமித்தம் என் தேவனுக்கு நான் ஒருபோது தீமை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, தேவனுடைய காரியங்களை விட்டு நான் ஒரு நாளும் மீறி வாழ மாட்டேன் என்ற அன்போடு அர்ப்பணிக்கிற அந்த காரியம்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். ஆமென் என்று சொல்வோமே, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது அநேக ஓமானங்களை சொன்னார். அதில் அவர் சொன்ன ஒரு சிறந்த ஓமானம் மத்தேயு 7:24-27 பாஸ்டர் டெரி பிரகாசம் அதை ஒவ்வொரு திருமணங்களில் அருமையாய் அந்த சத்தியத்தை எடுத்து போதிக்கிறார். அது நிச்சயமாய் குடும்பங்களுக்கு மிக அவசியமான ஒரு சத்தியம். ஆண்டவர் சொன்னார், புத்தி உள்ள மனுஷன் எப்படி வீட்டை கட்டுறான், புத்தி இல்லாதவன் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுறான். புத்தி உள்ளவன் கண்மலை அதன் பேரிலே தன் வீட்டை கட்டுகிறான், புத்தி இல்லாதவனோ மணலின் மேலே வீட்டை கட்டுகிறான். ஆனால் ஒரு புயல் அடிக்கும் பொழுது, ஒரு பெருங்காற்று வரும் பொழுது, வெள்ளம் மோதும் பொழுது எந்த வீடு நிலைத்து நிற்கிறதாம்? கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு. மத்தேயு 7 அதிகாரத்தில்
அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 27 24 27 சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆலயத்துக்கு வரும், சத்தியத்தை கேட்குறோம். அந்த சத்தியங்களை வாழ்க்கையில செயல்படுத்துவது தான் வாழ்க்கையை கட்டுவது, வசனத்தின் பேரிலே கட்டுவது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வீட்டை எப்படிப்பட்ட கன்மலையின் மேலே கட்டி இருக்கிறோம்? கன்மலையாக கிறிஸ்துவின் மேலே. ஹல்லேலூயா. அந்த கன்மலையாக கிறிஸ்துவின் மேலே நம்முடைய வீடு கட்டப்பட்டிருக்கும் என்றால் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த வீடு அசைக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. அது என்றென்றும் ஆண்டவருடைய வருகை பரியந்தும் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ள வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நபரும் வேதத்தை வாசிக்க வேண்டும். குடும்பமாக சேர்ந்து வேதத்தை வாசிக்க குடும்ப ஜெபம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். வேத வசனம் குடும்பத்தில் தொனிக்க வேண்டும். வேத வசனத்துக்கு எந்த வீட்டில் முக்கியத்துவம் உண்டோ அந்த வீடு அசைக்கப்படாது. அந்த வீடு என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாக குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஆலயத்தில் வந்து ஜெபித்தா போதும் என்ற திருப்தியில் இருக்கக்கூடாது. வீட்டிலே குடும்பமாய் முழங்கால் படியிட ஜெபிக்க பழக வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் நிலைத்து நிற்கும். ஆமென் என்று சொல்லுவோமா? A family that prays together stays together என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம் தான் என்றும் சேர்ந்து வாழும். ஹல்லேலூயா. சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். வேதத்தில் நான் ரசிக்கிற ஒரு கதாபாத்திரம் ஆபிரகாம். ஆபிரகாமை பற்றி நான் சொல்லணும்னா, he was a man of altars. அவன் பலிப்பீடத்தின் ஒரு மனிதனாய் இருந்தான். அவருக்கு யார் பலிப்பீடம் கட்ட சொல்லி கொடுத்தது? அவருக்கு இயல்பாய் வந்த ஒரு தெய்வ பயம், ஒரு தெய்வ பக்தி. எங்கே போனாலும் ஒரு பலிப்பீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்ட ஒரு தெய்வ மனிதனாய் இருந்தபடியினாலே அவருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் தூளைப் போல, மணலைப் போல கர்த்தர் பெருக பண்ணி என்றும் மதிக்கத்தக்க நிலையிலே ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஆசீர்வாதத்திற்கு அவன் ஒரு சிறந்த முன்மாதிரி. ஆனால் அவனோடு இருந்த இன்னொரு மனிதன் லோத்து, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பலிபடம் கூட கட்டலைங்க. ஒரு இடத்துல கூட பலிபடம் கட்டலை. கர்த்தரை ருசித்தவன் தான், நன்மையை பெற்றவன் தான், எல்லா பாதுகாப்பையும் பெற்றுக்கொண்டான். நான் நினைக்கிறேன் யார் தயவாலே? ஆபிரகாமின் நிழலிலே இருந்ததினாலே. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு முறை கூட தேவனோடு அவன் தொடர்பு கொள்ளலை, பலிப்பிடம் கட்டலை. அதனால நடந்த ஆபத்து என்ன? அவன் சந்ததி ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி என்பதற்கு அடையாளமாய் மாறிவிட்டது. மோவாபியர் சந்ததிகள் எல்லாம் அவன் மூலமாய் வந்தது. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தா அவனுக்கு பின்னணையில சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஒரு பெண் ஒருவேளை இன்றைக்கு விதவையாய் நீங்கள் இருப்பீங்கன்னா, ஐயோ எல்லா செய்தியும் கணவருக்கு போகிற அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் கர்த்தர் உங்களை முக்கியப்படுத்தி வச்சிருக்காரு. நீங்கள் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தா, நீங்கள் உங்கள் வீட்டில் இப்படி சொல்லப்பட்ட காரியங்களை கை பற்றி அதை நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த குடும்பமாக கர்த்தரை ஓரிடத்துல தொழுது கொள்வது மிக சிறந்த காரியம். கணவன் ஒரு கோயிலுக்கு, மனைவி ஒரு கோயிலுக்கு, பிள்ளைங்க ஹாக்கி கிரவுண்டு, கிரிக்கெட் கிரவுண்டுக்கு, பல இடங்களுக்கு தெரிந்து கொண்டு இருக்கிற குடும்பங்கள் சிதறண்டு போய்விட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதுக்கு தாங்க நானும் என் குடும்பமும் இன்றைக்கு என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடோடி வந்திருக்கிறோம். சொல்கிறோங்க, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அது என் டிசிஷன், அது என் தீர்மானம் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
எல்லாருமே அந்த தீர்மானத்தை எடுத்து வாழ்வோம் என்றால் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் என் தேவன் நிறுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்னன்னா, ஆண்கள் நீங்கள் மாத்திரம் போங்க, லேடிஸை விட்டுருங்க, இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாத்திரம் போங்க, குழந்தைங்களை விட்டுருங்கன்னு பார்வோனின் ஒரு ஆவி. அது பார்வோன் எப்படி தடுத்து நிறுத்தினானோ அப்படி இன்றைக்கும் தடுத்து நிறுத்த பார்க்கிறான். மோசே சொன்ன மாதிரியே உன்னைய நான் விட்டுட்டு போக மாட்டேன், ஒரு குழம்பும் கூட, ஒரு ஆடு கூட, ஒரு எதையுமே விட மாட்டேன், எல்லாவற்றோடு எங்கள் தேவனை ஆராதிக்க செல்லுவோம் என்ற ஒரு தீர்மானத்தோடு தைரியமாய் நின்றார். ஆமேன் சொல்லுவோமா? வெறும் முதல் வாரம், மாதத்துக்கு முதல் வாரம் தான் ஆலயத்துக்கு போவோம்னு நினைக்காதீங்க. அதுக்காக முயற்சி எடுங்க. ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் முதல் நாள் அது கர்த்தருடைய நாள். தேவ சமூகத்தில் போய் குடும்பமாய் தொழுது கொள்ளும் பொழுது உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமேன் என்று சொல்லுவோம். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கணவன் தான் தலைவனாக இருக்கிறார். அவருடைய ரோல்ஸ் எல்லாம் என்னன்னா, அநேக முறை பாஸ்டர் இந்த செய்தி கொடுத்திருக்கார். ஒரு கணவர் தலைவராக இருக்கார், ஆசாரியராக இருக்கார், போஷாக்கு கொடுக்கிறவராக இருக்கார், தீர்க்கதரிசியாக இருக்கார், பிள்ளைகளுக்கு நல்வார்த்தைகள் பேசி எதிர்காலத்துக்கு நேராக அவளை ஊக்குவித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவ மனிதர், பாதுகாவலனாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று தாவீதும் சொல்லுகிறார் 128ஆம் சங்கீதத்தில். அம்மாமார்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அம்மாமார்களை கர்த்தர் ஆண்ட சொல்றார், நல்ல குடும்பத்தை கட்டுகிறவர்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று நீதிமொழிகள் 14 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஒரு குணசாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ தன் கணவனுக்கு எப்படி இருக்காளாம்? கிரீடமாய் இருக்கிறாள் என்று நீதிமொழிகள் 12:4 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எங்கள் ரோல்ஸ் எல்லாம் என்னங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சகோதரிகள் கேட்டிங்கன்னா, நமக்குன்னே தான் சாலமோன் ஞானி ஒரு முழு அதிகாரமே எழுதி வச்சுட்டாரு. அதான் 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள். போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சமைக்கவும் எல்லா துறையிலும் அவள் சிறந்து விளங்கக்கூடியவள். அவள் தான் தெய்வ பக்தியுள்ள பெண்மணி. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவள் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீதிமொழிகளில் சாலமோன் சவாலிடுகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுவாங்க, ஆண்களுடைய மூளை சாண்ட்விச் மாதிரி இருக்கும். வாஃபல் பார்த்துருக்கீங்களா? கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். அப்படியே அழகாக அப்படி இருக்கும், ப்ரோக்ராம்டாக இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யணுன்னா அழகாக ப்ரோக்ராம்டாக இருப்பாங்க. பெண்களுடைய மூளை நூடுல்ஸ் மாதிரி இருக்கான், இடியாப்பம் மாதிரி இருக்கான். அது எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னே தெரில, எங்கே எதை யோசித்து எதை முடிப்பாங்கன்னே தெரியல, அப்படின்னு இருக்கான். இப்படி மக்கள் ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்கிறாங்க. உதாரணமாக, இப்போ ஒரு கணவர் கடைக்கு போயிட்டு வரேன், நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன், நான் போய் ஒரு பேஸ்ட் வாங்கணும்னு போனார்னா கரெக்டாக போவார், பேஸ்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு சேருவார். அம்மா சொல்லுவாங்க, நான் போய் ஷாம்பு வாங்கிட்டு வரேன், சோப்பு வாங்கிட்டு வரேன் போனாங்கன்னா ஒரு கடையில் போய் நிற்பாங்க. ஷாம்புக்கு பக்கத்து கடையை பார்ப்பாங்க, இங்கே பேகெல்லாம் தொங்கிட்டு இருக்கும் அழகா, அங்கே இன்னொன்று டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம். அப்படியே மெதுவாக அந்த கடைக்கு போவாங்க, இந்த கடைக்கு போவாங்க. ஒன்று வாங்க போன அம்மா 10ஐயும் வாங்கிட்டு எல்லாத்தையும் எப்படி கை தட்டுற 10ஐயும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய ஆள். நிறைய மறைவான அஜெண்டா வச்சிருக்கிறாங்க சகோதரர்களுக்கு. இன்றைக்கி தான் தெளிவாகிற மாதிரி இருக்குது. 10 அஜெண்டா கீழே வச்சிருப்பாங்க, அத்தனையும் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி அவர்கள் இயற்கையிலே ஆண்டவர் அவர்களை எப்படி சிருஷ்டித்து இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஆனால் ஒரு புருஷனுடைய இருதயம் மனைவியை நம்பத்தக்க விதத்தில் மனைவி வாழ வேண்டும். இந்த நீதிமொழிகள் 31 அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவர் வாங்குற வருமானத்துக்கு மேலே நீ செலவழிச்சிட்டு இருந்தீன்னா அவர் என்னதான் பண்ணுவார்? பெரியய்யா ரொம்ப வேடிக்கையாக அவர் கதை சொல்லுவார். எல்லாம் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போய் அம்மா தனக்கு பட்டு சேலை வாங்கிட்டாங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கிட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் புருஷனை பார்த்து அவரை பார்த்து பரிதாபமாயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. ஐயோ, உங்களுக்கு ஒன்றும் வாங்கலையே, என்ன வாங்கட்டும்? அவர் சொன்னாரா, ஒரு சொம்பு வாங்கிறதுக்கு தான்
எனக்கு மீதி காசு இருக்கு, அதை வேணா வாங்கிட்டு நான் அப்படி தெருவில் போறேன்னாராம். அவர் நிறைய அந்த மாதிரி ஜோக்கெல்லாம் அடிப்பார், சொல்லுவார். அதை எனக்கு மறக்கவே முடியல. இப்படி பெண்கள் நிறைய அஜெண்டா வச்சிருக்கிற பெண்களாக இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல குடும்ப பெண் ஞானமாய் தன் குடும்பத்தை கட்டுபவளாய் இருப்பாள், சுயநலமாய் வாழ மாட்டாள். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வெவ்வேறு மனமுள்ள 2 பேர் அந்த இருமனம் ஒரு மனமாய் மாறி திருமணமாகிறது தான் தேவன் அமைத்த ஒரு நல்ல ஒரு காரியம். அந்த திருமணமான உடனே முதல்ல சுயம் சாகணுங்க. என்ன சாகணும்? சுயம் சாகணும். எனக்கு 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 என்ன செஞ்ச, எனக்கு என்ன வாங்கி கொடுத்த, எனக்கு என்ன பண்ணேன்னு கேட்டுகிட்டே இருந்த வாழ்நாள்லாம் சண்டை தான். தன்னை மறந்து நான் உனக்கு என்ன செய்யட்டும், எந்த விதத்தில் உன்னை சந்தோஷப்படுத்திட்டோன்னு கணவன் மனைவியை பார்க்க, மனைவி கணவனை பார்க்க, அப்படி வாழ்கிற குடும்பங்கள் குட்டி பரலோகமாக இருக்கும். ஆமேன். இந்த சமுதாயத்தில் சாட்சி உள்ள ஒரு வாழ்வு வாழதான் குடும்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருக்கு. சில மாடர்ன் யங் பீப்புள் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி சும்மா சேர்ந்து வாழலாம், நல்லா இருந்தாலும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ, திருமணம் ஒரு கான்ட்ராக்ட் அல்ல, ஒரு கவனன்ட். எல்லாம் சொல்லுங்க, அது உடன்படிக்கை. அது உடன்படிக்கை. ஏதோ கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு அது உருப்படி ஆகலை, சரி ஆகலைன்னா வேற பார்க்கலாம் நினைக்கவே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மரணம் பிரியும் வரை இருவரும் சேர்ந்து வாழதான் தேவன் ஒரு குடும்பத்தை இணைத்து வைக்கிறார். ஆமேன். குடும்ப வாழ்வில் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும். கட்டின மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அந்த யோசேப்பு சொல்கிறாரு, முதல் காரியம், அந்த பெண் அவரை சோதிக்க வரும்பொழுது என் தேவனுக்கு விரோதமாக இப்போ ஏற்பட்ட பொல்லாப்பை நான் செய்வது எப்படி? அவர் உள்ள முதல்ல யாருக்கு துடிக்குது? தெய்வத்துக்கு. ஒவ்வொரு புருஷனும் முதல்ல தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு உண்மையாக பரிசுத்தமாக வைக்க அர்ப்பணிப்போடு வாழ்ந்தா, அப்படி பெற்றுக்கொண்ட கணவனை பெற்றுக்கொண்ட மனைவி ஒரு பெரிய பாக்கியவதி, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனைவியை பெற்றுக்கொண்ட கணவன் ஒரு பாக்கியவான். ஆமேன் சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் பயந்து வாழ வேண்டியது யாருக்குங்க? கர்த்தருக்கு. இப்படிப்பட்ட குடும்பங்கள் பூமியிலே ஒரு மகிமையான ஆசீர்வாதமான குடும்பங்களாய் வாழும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லா தேவையும் அவர் பார்த்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அநேக வசனங்கள் உண்டு, வீட்டில் போய் வாசிங்க. 128 சங்கீதம் முழுவதும் வாசிங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த 14ஆம் அதிகாரம் நீதிமொழிகளில் 26, 27 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற குடும்பத்தை கர்த்தர் எல்லா மரணம், வியாதி, வேதனை, கஷ்டம், சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லா அட்டாக்லேருந்து அவர்களை பத்திரமாய் பாதுகாத்து கண்மலையின் மேலே நிறுத்தி அவர்களை சாட்சியாய் வைக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆதலால் தான் நீதிமானின் வீட்டில் கம்பீர சத்தம் உண்டு. பணமோ பொருளோ எல்லாமே அவர் கையில் தான் இருக்கு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17, 18 அதை பற்றி சொல்லுகிறது. என்னிடத்துல தான் ஐஸ்வர்யம் உண்டு, கனம் உண்டு, எல்லா விதமான ஆசீர்வாதம் என்னிடத்துல தான் உண்டு, நிலையான பொருள் என்னிடத்துல உண்டு. அதற்காக உலகத்தில் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தபடியாக ஒரு குடும்பத்தில் மிக அவசியமானது கம்யூனிகேஷன். கணவனும் மனைவியும் நல்லா ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து பேசுவதை கேட்க வேண்டும், கவனிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கணவருக்கு இருக்கிற பிரச்சனை, உட்கார்ந்து என்ன செய்யறதில்ல, மனைவிட்ட பேசுறதில்ல, கேட்கறதில்ல. அதனாலேயே நிறைய பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கிறது. பாஸ்டர் அடிக்கடி பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஒரு மனுஷன் எத்தனை வார்த்தை, நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு மனுஷன் 5000 வார்த்தை பேசுனா மனைவி எத்தனை வார்த்தை? டபுளாக சொல்லுங்கள், 10,000 பேசுவாளாம். அப்போது
வேலைக்கு போயிட்டு வர கணவர் வெளியிலே பேசிட்டு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து தான் டிவிக்கு முன்னே உட்காந்து அவர் அப்படியே என்ன சொல்கிறது, சாமியாராட்ட உட்காந்துருவார். அம்மா காத்துட்ருக்காங்க எப்போ வருவார், எப்போ எல்லாம் பேசலான்னு. அவர் வாய் திறந்து என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். இப்படியே போனால் அந்த வீட்டில் என்ன வருதான், பெரிய சண்டை, பெரிய பிரச்சனை. அதனால் மனம் விட்டு ஒருவரோடு ஒருவர் என்ன செய்ய வேண்டும், பேசிக்கொள்ள வேண்டும். இதை கேட்டுட்டு சில ஹஸ்பண்ட்ஸு சரிம்மா நீ பேசுமா நீ பேசுன்னு உட்காந்து சும்மா தலையாடிட்டு இருப்பாங்க. ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஒன்றும் அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யாது, உள்ளே போகாது. டாக்டர் பில்லி கிராம் புத்தகத்துலேயும் அவங்க திருமணமான அவங்களுடைய ஆரம்ப நாட்களில் அவரும் அவங்க மனைவி வந்து ஒவ்வொரு நாளும் போய் கேட்பாங்களாம், இன்றைக்கி என்ன நான் உங்களுக்கு சமையல் பண்ணட்டும், இது செய்யட்டுமா அதை செய்யட்டுமா. அவர் ஏதோ பிஸியில் எஸ் 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 எஸ்ன்ட்டு அவர் ஆமாம் ஆமான்ட்டு போயிட்டே இருப்பாராம். ஒரு நாள் அவங்க மனைவி அவரை செக் பண்ணணுன்ட்டு உண்மையாக தான் கவனிக்கிறாரான்ட்டு, இன்றைக்கி நான் பள்ளியில் பொரியல் வைக்க போகிறேன், கருப்பாம்பூச்சியில் இப்படி கூட்டு வைக்க போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு கண்ட வார்த்தை பேசிகிட்டே வந்தாங்களாம். இவர் எஸ் எஸ் எஸ்ன்ட்டு கடைசியில் ஏதோ தேளில் சாம்பார் வைக்கிறேன்னு அந்த மாதிரி நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறது. ஹே என்ன சொன்ன இப்போ, நான் இப்போ தான் சொன்னாங்களா, எனக்கு புரிஞ்சது இத்தனை நாள் நீங்கள் ஒழுங்காக என்ன பண்ணலை, எனக்கு சொல்கிறத கவனிக்கலை. பாஸ்டர் தெரியும் சொல்லுவார், அவங்க மனைவி ஏதாவது பேசும்போது அவரும் அப்படி இப்படின்னா கடைசியில் ஆபிகாயில் கொஞ்சம் கெட்டிக்காரு எங்கள் மக. இப்போ கடைசியாக நான் சொன்ன வார்த்தை என்ன சொல்லுங்கன்னு அப்படின்னா பிடிச்சிருவாங்க. சகோதரர்மார்களே, கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும், நேரத்தை கொடுக்க வேண்டும். அவங்க சொல்லுவதை கேட்க வேணும். சில நேரத்தில் உங்களுக்கு அது எப்படி தோணினாலும் பரவாயில்ல, உட்கார்ந்து என்ன செய்யணும், கேட்கணும். ஒரு கணவர் வெளியில் போயிட்டு வந்ததும் மனைவி கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நடந்ததெல்லாம் என்ன செய்யுங்க, சொல்லுங்க, நடந்ததெல்லாம் சொல்லுங்க. அப்புறம் அவங்களையும் பார்த்து கேளுங்க, இன்றைக்கி எப்படிமா போச்சு, உன் நாள் எப்படி இருந்தது, வேலை செய்கிற சகோதரியாக இருந்தால் உன் வேலை ஸ்தலத்தில் எப்படி இருந்தது. இப்படி 2 பேரும் மனம் விட்டு பேசிட்டாங்கன்னா 1000 பிரச்சனை தீர்வடையும். ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. சில பேர் இப்படி பேசாமல் இப்படி காலத்தை ஓட்டுறதுனால தான் அந்த இடைவெளி வருகிறது, பிரச்சனை வருகிறது. ஆகவே மனம் விட்டு ஒவ்வொருவரும் பேச வேண்டும். இன்றைக்கி சில சகோதரன்மார்கள் பக்கத்தில் மனைவி வச்சுக்கிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அப்படி இப்படி சத்தமாக பேசிடுவாங்க. இந்த அம்மாவும் ஒரு நாளில் ஒரு முறை கூட கேட்டிருக்கவே மாட்டாங்க. எப்படி இருக்கம்மா, இந்த நாள் நல்லா போச்சா, கேட்கவே மாட்டாங்க. இன்றைக்கி சகோதரிமார்களுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. எத்தனை வீட்டில் அப்படி இருக்கோ எனக்கு தெரியல. இன்னையிலிருந்து சகோதரர்கள் வீட்டுக்குள்ளே முதல்ல விசாரிக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் என்ன செய்ய வேண்டும், பேசிக்கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ளே அந்த சம்பாஷணை கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்தால் பிரச்சனையே வராது. ஆமென். எப்பவுமே தனியாக எங்கேயா போகும்போது தான் சாத்தான என்ன பண்ணுவான், ஏதாவது வந்து உள்ளே போட பார்ப்பான், சந்தேகங்களையோ பிரச்சனைகளையோ. அதனால் டெய்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக பேசி ஏதாவது ஒரு நாளைக்கு பிரச்சனை வந்தாலும் அதை பேசி தீர்த்து அந்த இரவு படுக்கை போவதற்கு முன்பதாக பிரச்சனையை முடித்தோம் என்றால் சாத்தான் வெட்கப்பட்டு போவான். அந்த குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். சில கணவன்மார்கள் நான் வீட்டுக்கு நல்லா சம்பாதிக்கணும், நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதித்துட்டு வரணும்னு அவர் 6 மாதம் 1 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிடுவார். இந்த அம்மா சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு படாத பாடுபடுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்படி போய் சம்பாதிக்கணுன்ற அவசியமே இல்லை. அதுக்கு தான் சாலமன் ஞானி சொல்கிறார், வீடு நிறைய உனக்கு பொருள் இருக்கிறதை காட்டிலும் பிரச்சனையும் குழப்பங்களும் இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் துணிக்கே போதும், நிம்மதியாக வாழுன்னு சொல்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. குடும்ப ஐக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அதை விட்டு போட்டு உங்கள் பிள்ளை வளருதும் உங்கள் பிள்ளை உங்கள் சந்தோஷத்தையும் இதெல்லாம் நீங்கள் விட்டு போட்டு தூரம் போய் பணம் சம்பாதிக்கிறேன்னு போவதில்லை, அர்த்தமே இல்லை. புரிந்து கொண்டவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் ரெஸ்பெக்ட் பண்ணவும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் குடும்பத்தில் பழக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் வேண்டாத வார்த்தைகள் பேசுகிறார்கள். அகராதியில் இல்லாத வார்த்தைகள் கூட சில குடும்பங்களிலே தொனிக்கும். அதற்கெல்லாம் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, உன்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க.
சில பேர் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லட்டுமா, இந்த வார்த்தைகள்லாம் நரகத்திலிருந்து வந்த வார்த்தைகள். ஆமென். ஆல் நெகட்டிவ் வேர்ட்ஸ், சாத்தானுடைய ஆயுதங்கள். அதை நாம் பயன்படுத்தவே கூடாது. டிவோர்ஸ் பண்ணிடுவேன் என்று யாராவது சொல்லியிருந்தா, நான் செத்துருவேன், நீ செத்து தொலை, இப்படிப்பட்ட வார்த்தைகள் யாராவது பேசியிருந்தா, இந்த ஆலயத்தை விட்டு போகிறதுக்கு முன்ன தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒருவரோடு ஒருவர் மன்னிப்பு கேட்டு போக அன்பாய் கேட்கிறேன். காரணம், நீங்கள் பேசின வார்த்தையை யாரும் கேட்குறான் தெரியுமா? சாத்தானும் கேட்குறான். அவன் வேட்டையாடுவான். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும் வரை விட மாட்டான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி. அது மாத்திரம் இல்லை, அதே நீதிமொழிகளில் 18ஆம் அதிகாரம் 20-21 சொல்லப்பட்டிருக்கு, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எந்த வீட்டிலும் வரவே கூடாது. தேவ பிள்ளைகளுடைய வாயில வரவே கூடாது. ஆமேன் என்று சொல்லுவோமே. ஹல்லேலூயா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று நீதிமொழிகள் 22:4. ஹஸ்பண்ட்ஸ், தப்பு தவறு நடந்தா ஐ லவ் யூ என்று சொல்கிற வார்த்தைக்கு ஈடா இன்னொரு வார்த்தை மறந்துடாதீங்க, ஐ ஆம் சாரி. என்னை மன்னிச்சிருமா, நான் தவறு பண்ணிட்டேன், தப்பாயிடுச்சு, என்னை மன்னிச்சிருமான்னு தாழ்ந்து போக ஆயத்தமாக இருக்க வேண்டும். சகோதரிகளும் அவ்வண்ணமே, கணவனிடத்தில் ஆனாலும் சரி, பிள்ளைகளிடத்தில் ஆனாலும் சரி, மன்னிப்பு கேட்க வேண்டாம். எந்த வீட்டில் தெரியுமா மன்னிப்பு கேட்பாங்க? பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு கர்த்தரை தெய்வமாய் கொண்ட குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் மன்னிப்பு கேட்பதிலும் தாழ்ந்து போவதிலும் குறையவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட வீட்டில் ஐஸ்வர்யம் கனம் மகிமை குவிந்து கொண்டே இருக்கும். பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி. எஸ், நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க, தாழ்ந்து போக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். உதாரணமாக சொல்லுவாங்க, பெண்கள் தெர்மாஸ்டேட், ஆண்கள் தெர்மாமீட்டர்ஸ். பார்த்துருக்கீங்கல்ல? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? தெர்மாமீட்டர் யாருக்காவது ஜுரம் வந்தால் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு கண்டு அறியத்தான் தெர்மாமீட்டர். இந்த தெர்மோஸ்டேட் இருக்கு பாருங்க, இந்த முழு ஆலயத்தில் இருக்கிற இந்த ஏசி கண்ட்ரோலே அந்த தெர்மோஸ்டேட் தான் போட்டு வச்சிருக்கு. இத்தனை பாயிண்டில் இருக்கணும், இத்தனை புள்ளியில் இருக்கணும்னு அந்த தெர்மோஸ்டேட். எதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லு? தெர்மோஸ்டேட். ஆண்கள் எப்படின்னு சொன்ன தெர்மாமீட்டர். வீட்டுக்குள்ளே நுழையும் போது இன்றைக்கி அம்மா மூடு எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்கா ஹாட்டாக இருக்கான்னு மெதுவாக நுழைவாங்க. அம்மாவார் வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆமென். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, when mommy is happy everybody is happy. அம்மா சந்தோஷமாக இருந்தால் எல்லாம் சந்தோஷம். சகோதரிமார்களே, நம்ம சந்தோஷம் எதில் வரும்? கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. கர்த்தருக்குள் சத்தமாக சொல்ல, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமா. ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக வைப்பது யாருடைய பொறுப்பு? சகோதரிகளின் பொறுப்பு. மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வீட்டை கலகலான்னு வச்சிருக்கணும், சுத்தமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே கணவரை அன்போடு வரவேற்க, உங்களுக்கு தண்ணி வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா, வாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாய் வரவேற்க ஆயத்தமாக இருக்கணும். எந்த கணவர் வீட்டுக்கு போகும்போது ஹாப்பியாக போகிறாரோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாக்கியவதி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் என்ற அர்த்தம். வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா இருக்கு, ஐயோ அதை பார்க்க எனக்கு, அதனால் சில பேர் பொழுது விடியறதுக்கெல்லாம் எழுந்து ஓடிடுறாங்க. ராத்திரி லேட் நைட் தான் வீட்டுக்குள்ளவே நுழைய பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட வீடுகள் நரகம் போல. அப்படிப்பட்ட வீட்டை கட்ட தேவன் நம்மை அழைக்கவே இல்லை. வீட்டுக்குள்ளே என்ன இருக்கணுங்க? மன மகிழ்ச்சி, நல்ல ஔஷதம். நீதிமானின் வீட்டில் கம்பீர சத்தம். சாலமோன் ஞானி எத்தனை சண்டைக்காரியங்களை பார்த்தாரோ எனக்கு தெரியல. நிறைய வசனம் அதை பற்றி எழுதி போட்டிருக்காரு. இந்த நீதிமொழிகள் 21:19 சண்டைக்காரியும் கோபகாரியமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம் சொல்றாரு. அதே 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 24, 19, 13. நேரம் இல்லாதனால நான் வேகமாக சொல்லிட்டே போகிறேன். இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு.
இதெல்லாம் போய் வாசிங்க. வீட்டுக்குள்ளே சண்டை வரவே கூடாது. இன்றைக்கி நிறைய வீட்டில் வெங்காய சண்டை, கத்திரிக்காய் சண்டை தான் கடைசியில் உலக மகா யுத்தத்தில் போய் கோர்ட் வரைக்கும் போய் நிற்க வைக்கிறது. சின்ன சின்ன காரியம், அதை பிடுங்கி போட அறிய வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் திறந்த புத்தகமாய் வாழ வேண்டும். மறைவு, ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது. இன்றைக்கி செல்ஃபோனு ஒரு பெரிய பிரச்சனையாக அநேக குடும்பங்களில் காணப்படுகிறது. மனைவிக்கு தெரியாமல் எத்தனை பாஸ்வேர்டை போட்டு வச்சுருக்காங்க சில ஆண்கள். உள்ள அப்படியே தங்க சுரங்கம் போகிற மாதிரி புள்ள போயிட்டே இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் பாஸ்வேர்ட்ஸ். அது எதுக்கு? அது அவசியம் இல்லை. எந்த நேரமும் மனைவி ஃபோன் எடுத்தால் அதை திறந்து பார்க்க விடுதலையோடு இருக்கணும். எடுத்து அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பயப்படினா உங்களுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நிலை வரவே கூடாது. அதே போல தான் பெண்களும் உங்கள் ஃபோனை எந்த நேரமும் கணவர் எடுத்து பார்க்க ஒரு ஃப்ரீ லைஃப் வாழணும். வாழ்க்கையில் எந்த ரீதியிலும் ஒளிவு மறைவு காணப்படவே கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நான் வாழ விரும்புகிறேன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் கணவர் எப்பொழுதும் வெளியூருக்கு போனாருன்னா கட்டாயம் 2 ஃபோனாவது எனக்கு அடிச்சிடுவார். காலையில் ஒரு ஃபோன், சாயங்காலம் மாலையில் ஒரு ஃபோன். அது எனக்கு எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷத்தை தருகிறது. அன்பு சகோதரர்களை, நீங்கள் வெளியில் போனாலும் யார் யார்கிட்டையோ பேசுகிறீங்க, முதல்ல உங்கள் மனைவியை விசாரிங்க. எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா, வீட்டில் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கா அப்படின்னு விசாரித்து மனைவியிடத்தில் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவது தான் குடும்ப ஐக்கியத்தை நன்றாக ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. நேரம்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. குடும்பத்தை பற்றி எடுத்தா அடுத்த தூணை நான் விட்டுற முடியாது. அதுதான் டிசிப்ளின், ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை நான் இப்பொழுது முக்கியப்படுத்த விரும்புவது பிள்ளை வளர்ப்பில். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம். எப்படிப்பட்ட விதத்தில் நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 3வது தூண் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், children are the mirror and reflection of every parent. ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பக்தியை புரிந்து கொள்ளணும்னா உங்கள் பிள்ளைகளை தான் பார்க்கணும். உங்களுடைய பக்தி, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய குணம் என்னன்னு என்று தெரிந்து கொள்ளணும்னா உங்கள் பிள்ளைகள் அதை அப்படியே வெளிப்படுத்துவார்கள், ரிஃப்ளெக்ட் பண்ணுவார்கள். காரணம், அதை உங்களிடத்தில் அவர்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதை செய்ய மாட்டாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செய்வார்கள். நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அப்படி தான் அவங்க வாழ விரும்புவார்கள். மகனே, நான் ரொம்ப பொல்லாதவன், நீ நல்ல பையனாக இருந்திருப்பா, நீ கோயிலுக்கு போப்பான்னா அவன் செய்ய மாட்டான். அவன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிகரெட் எடுக்கிறீங்கன்னா அவனை எடுப்பான், குடி பழக்கம்னா அவனும் செய்வான், மற்ற எந்த கெட்ட பழக்கமோ அவனிடத்துல இறங்கும். ஆதலால் பிள்ளைகள் எப்படிப்பட்ட விதத்தில் நாம் வளர்த்தெடுக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். உண்மையான பக்தியுள்ள பெற்றோர்கள் பக்தியுள்ள ஒரு சந்ததியை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். மாயமாலமான பக்தின்னு சில பேருக்கு இருக்கு. ஆலயத்தில் வந்தால் அல்லேலூயா, வீட்டில் போனால் குத்து சண்டை. இந்த மாயமால பக்தியில் இருக்கிற பிள்ளைகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. பாஸ்டரை பார்த்ததும் சர்ச்சை பார்த்ததும் உடனே ஒரு ஷோ வெளியில் போயிட்டு யாரையா போட்டு கிள்ளிட்டு வந்துடுவான், ஏதோ ஒரு குறும்பு பண்ணிட்டு வந்துடுவான். ஏன்? அதை பார்த்து வளர்கிற பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறார்கள். இந்த வெளிவேஷ பக்தியை நாம் வளர்க்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. வேதத்தில் சொல்லப்படுகிறது 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தராலே வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் தான் வெளியேற பெற்ற சொத்துக்கள். நம்முடைய சபையில் இருக்கிற குழந்தைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொல்லாத உலகம், சாத்தான் தவறாய் எல்லாரையும் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பரிசுத்த சந்ததி சபையிலே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது தேவனுடைய சொத்துக்கள். ஆமென். இந்த பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கார். அவங்கள நம்ம எப்படி வளர்க்கிறோம், அவங்கள எப்படிப்பட்ட எதிர்காலத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறோம். பிள்ளைகள் வளரும் பொழுதே அவளுக்கு சில மதிப்பீடுகளை நாம் கற்றுத்தர வேண்டும். மக்களை எப்படி மதிக்க வேண்டும், பணத்தை எப்படி கையாள வேண்டும், நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், இதையெல்லாம் ஒரு தாய் தகப்பன் தான் கற்றுத்தர வேண்டும். பக்தியில் எப்படி வளர்க்க வேண்டும். முதல் காரியம், பிள்ளைக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும். வேத வசனம் உங்கள் வாயில் நுழைய வைக்க வேண்டும். உலக காரியங்கள் வருவதற்கு முன்பதாக தேவனுடைய காரியங்கள் பிள்ளைகள் இருதயங்களில் நிரப்பிவிட வேண்டும்.
அப்படி அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது உலகம் அவர்களை மேற்கொள்ள முடியாது, சாத்தான் அவர்களை மேற்கொள்ள முடியாது. பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர்வார்கள். சில பெற்றோர்கள் சொல்கிறீங்க, அதுக்கு தாங்க நான் சண்டே ஸ்கூல் கொண்டு வந்து விடுறேன், அதுக்கு தாங்க டீன்ஸ் விடுறேன், அதுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, சண்டே ஸ்கூலில் அவங்க செலவிடுவது வாரத்தில் 1 மணி நேரம்தான். ஆனால் உங்களிடத்துல தான் எல்லா மணி நேரமும் கூடவே இருக்கிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு பக்தியை படிப்பித்து தருவது பெற்றோர்களாக உங்களுடைய முதல் கடமை. ஆமென், ஹல்லேலூயா. முதல் பொறுப்பு. எங்கள் வீட்டில் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும், வேதத்தை வாசிக்க, வேத காரியங்களிலே அவர்களை கடைப்பிடிக்க அவர்களை நீங்கள் வழி நடத்த வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஐயோ என் பிள்ளை பாருங்க, அவன் டாக்டர் ஆயிடணும், அவன் என்ஜினியர் ஆயிடணும், உலகத்தில் பேர் பெற்றவன் ஆயிடணும், அவன் கோடீஸ்வரன் ஆயிடணும், அவன் இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும்னு நிறைய பெற்றோர்களுக்கு கனவு. நல்லது தான். ஆனால் நான் கேட்குறேன், அவன் கோடீஸ்வரனாக மாறிட்டு அவன் உள்ளம் பாலடைந்து இயேசுவை அறியாத இருளில் வாழ்ந்தானா என்னங்க பிரயோஜனம்? மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் சம்பாதித்த கோடி எங்கே? எல்லாமே குப்பைக்கு தான் போகும். முதல்ல நம்ம தர வேண்டியது பக்தி. கர்த்தருடைய வழிகளில் அவர்களை நடத்த வேண்டும். சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன் கண்ணே, நீ போய் டியூஷன் போய் படிச்சுட்டு வா, நீ நல்லா படித்து நீ ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு டியூஷனுக்கு அனுப்ப பார்ப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, முதல்ல ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, கர்த்தரை தேட அவங்கள முதல்ல பழக்குவீங்க, அப்புறம் படிப்பு. நான் சொல்கிறேன், முதல்ல கர்த்தரை தேடுற பிள்ளைங்க படிப்பில் எந்த விதத்தில் குறையாது, அவுட்ஸ்டாண்டிங்காக வருவது நிச்சயம். காரணம், ஞானத்தின் எல்லா உறைவிடம் கர்த்தரிடத்துல தான் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சின்ன வயதிலேயே கிள்ள வேண்டியதை கிள்ளணும், திருத்த வேண்டியதை திருத்தணும். சாலமோன் ஞானி நிறைய அதுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறாரு 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விட்டாதிருப்பான். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். இப்பெல்லாம் 1 2 கண்ணே மணியே. அதனால பிள்ளைய தொடுறதுக்கும் பயம். என்ன தப்பு பண்ணாலும் பார்த்து சிரிக்குவாங்க. ஓ என் பிள்ளை பாருங்க என்ன பண்ணுறான், குரங்கு சேட்டை பண்ணுறான், இதை பண்ணுறான், அதை பண்ணுறான், வித்தை பண்ணுறான்னு பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்து பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இல்லை இல்லை, திருத்த வேண்டியதை என்ன செய்யணும்? திருத்தணும். பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? நம்ம நேரம் தான். சில பேர் விலையான துணி வாங்கி போட்டுருவேன், பெஸ்ட்டு ஸ்கூலில் படிக்க வைப்பேன், அவனுக்கு பெஸ்ட்டு டாய்ஸை வாங்கி தருவேன், பந்தாக்காகுது பந்தான்றான். மற்றவங்களுக்கு முன்பதான் என் பிள்ளை பெரிய ஆளாக காமிக்கிறதுக்கு பெரிய செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருவேன், இப்போ மோட்டர் பைக் வாங்கி கொடுத்துருவேன், இதை வாங்கி கொடுத்துருவேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்து என்னத்தை கண்டோம்? ஒன்றும் கிடையாது. அவங்க உள்ளத்தில் முதல்ல பக்தியை விதைத்து விடு. தேவ பயத்தை முதல்ல கொடுத்தோம்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியதெல்லாம் கூட பின்பற்றும். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் சொல்றார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்று இல்லைங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது சிறு வயதில் சர்ச்சுக்கு வரியாப்பா வரலையா அப்படியெல்லாம் கேள்வியே எழுப்புனதே இல்லை. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், ரெடியாக எல்லாரும் புறப்படுவோம் என்று தான் அன்றையிலிருந்து இன்று வரை குடும்பமாய் ஆலயத்தில் இருக்கிறோம். நாங்கள் எதை செய்தோமோ அதே தான் எங்கள் பிள்ளைகள். குட்டி மேடி 1.5 வயது கூட இல்லை, அவளை காலையில் 5 மணிக்கே அவங்க எழுப்பி அவளை ரெடி ஆக்குறாங்கன்னா சொல்லுங்கள், கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அந்த தெய்வ பயம். இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் பிள்ளைகளை செல்லமாக தூங்க வச்சுட்டு வந்திருக்கீங்க எனக்கு தெரியல. இல்லை ஸ்கூலுக்கு போ, இல்லை அங்கே போ, கிரிக்கெட்டுக்கு போன்னு சொல்லிட்டு வந்தீங்களோ தெரில. அறியாமல் சாத்தம் உங்கள் பிள்ளைகளை திருடிக்கிட்டு இருக்கான் என்பதை புரியாமல் உட்கார்ந்துட்டுருக்கலாம். அடுத்த வாரத்துலேருந்து குடும்பம் குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க ஓடி வர போகிறோம். குடும்பம் குடும்பமாய் கர்த்தரை பின்பற்ற போகிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால், சத்தமா சொல்லுங்க, அது யோசுவாவின் வார்த்தை மாத்திரமல்ல, அது நம்முடைய வார்த்தை. நானும் என் வீட்டாருமோ வென்றால், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நானும் இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த என் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற கர்த்தராலே
இஸ்ரவேலிலே நாங்கள் அற்புதங்களும் அடையாளங்கள். எங்களுடைய ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? பிசிசி சபையில் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். இந்த கோவை பட்டணத்தில் உங்கள் குடும்பம் அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கணும், ரோல் மாடல்ஸாக வாழணும். உங்கள் சந்ததிகள் இந்த பட்டணத்தில் உயர்ந்த பீடங்களிலே அமரணும். இந்த பட்டணம் மாத்திரமல்ல, தேசத்தில் இந்த தலைமுறையில் உயர்ந்த பீடங்களிலே அமரணும். கர்த்தருக்கு மகிமையாய் புகழ்ச்சியாய் சாட்சியாய் விளங்கணும். அதற்கு ஆணித்தரமாக உலகத்தில் இருக்கிற படிப்போ வேலையோ அவர்களை மேலே கொண்டு வந்து நிறுத்தாது. இந்த சத்திய வேதமும் தேவனுடைய ஞானம் ஒன்றே நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சந்ததியும் உயர்ந்த நிலைக்கு மகிமையான ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரம். இன்னைக்கு அநேகர் அறியாமையினால எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், எதற்கு மதிப்பீடு கொடுக்க வேண்டும் என்பதை புரியாமல் பணத்துக்கு பின்னே ஓடுகிறார்கள், உலகத்துக்கு பின்னே ஓடுகிறார்கள், அழிந்து போகிற காரியத்துக்கு பின்னே அலைகிறார்கள். அதிலெல்லாம் ஏமாற்றம், அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் கர்த்தரை தேடி வந்த நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்கள் பின்னணியில் இருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் விளங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எழும்பி நிற்போமா? உங்கள் வீட்டிலே ஆண்டவர் குடியிருக்க விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க டாடி, எங்க வீட்டை உங்க வீட்டாய் மாற்றி விடுங்கப்பா. என் வீட்டுக்குள்ளே சமாதானம், சந்தோஷம், சுகம், தேவ ஆளுகை தங்கி இருப்பதாக. ஹalleluya ரபம மஹஷியந்தா ரின்னலரமே சியந்தலரமாதியந்தோ ரிக்கபல்ல ரபாசியா. ஓ காட், முறிந்த இதயங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா, உறவுகளை எல்லாம் இன்றைக்கு கட்டி எழுப்புகிற ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டுவீராக, உறவுகளை சீர்படுத்துவீராக. ஆண்டவரே, வெளி வேஷத்திற்கல்ல, நாங்கள் உண்மை உள்ள தேவ பிள்ளைகளாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், தேவனை எங்கள் குடும்பத்தில் பிரதிபலிக்கிறவர்களாய், உயர்த்தி காண்பிக்கிறவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.